Welcome to Chennai Press News Channel. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளாஸ்டிக் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களுக்கும் பல லட்சம் தொழிலாளர்களுக்கும் கடுமையான அச்சுறுத்தல் டான்பா எச்சரிக்கை. பெயர் ஜி சங்கரன், தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தினுடைய மற்றும் சென்னை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் மற்ற நாடுகளிலோ அல்லது மற்ற நாடுகளில் உள்ள அரசாங்கங்கள் விலையை உயர்த்தாமல் இருக்கும் பொழுது இந்தியாவில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் 100 ரூபாயிலிருந்து தற்போது 170 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் அதிலும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதற்கு நாங்கள் முக்கியமான காரணமாக நினைப்பது விநியோக முறை குளறுபடிதான். இந்த விநியோக முறையை முன்பு இருந்தது போல் ஸ்டாக்கிஸ்டுக்கு மூலப்பொருள் தயாரிப்பவர்கள் கொடுத்து அதை நேரடியாக உற்பத்தியாளர்களுக்கு அவர்களே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் கள்ள மார்க்கெட்டை ஒழிக்க அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடுவில் உற்பத்தியாளருக்கும் மறுபடி அந்த மூலப்பொருள் தயாரிப்பவர்கள் இடையில் எந்த விதமான புரோக்கர்களும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. மற்றொரு முக்கியமான கோரிக்கை, பிளாஸ்டிக் கழிவுகளுக்கும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களுக்கும் 18% வரி என்பதை எடுத்து அந்த பாமர மக்கள் உபயோகிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விலையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கும் முழுவதுமாக வரி விலக்கு ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பொருளவே விலையை உயர்த்திட்டா அதுக்கப்புறம் இது யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ இந்த தொழிலை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர் என்ன ஆகுது? அந்த காரணத்தை தான் நாங்கள் சொல்லி இதை ஒரு போர் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரு விலையை நிர்ணயிங்க. அந்த விலையை டைரக்டா உற்பத்தியாளர் மேனுஃபேக்சர் சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு 20 டன்னுக்குள்ள வாங்குறவங்களும் முதல்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க, மீதியை மற்றவங்களுக்கு கொடுங்க. அதுதான் நாங்கள் கேட்கணும், வேற ஒன்றும் கேட்கல. பெட்ரோல் டீசல் மாதிரி, ஏன்னா இதுவும் ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் தானே பிளாஸ்டிக். அந்த ரேட்டுக்கு டைரக்டா மேனுஃபேக்சரர் டு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு டைரக்டா போற மாதிரி செய்யுங்க. நடுவில் ஒரு புரோக்கர் வேணாம். அதுதான் நாங்கள் சொல்றோம்.